நேற்று விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 மாதங்களுக்கு முன்பு திருமணமான இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். விஜயை பார்க்க சென்றவர் வீட்டிற்கு பிணமாகத்தான் திரும்பினார் என கூறி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள அவரது மனைவி கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். கரூரில் நேற்று விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 மாதங்களுக்கு முன்பு திருமணமான இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். விஜயை பார்க்க சென்றவர் வீட்டிற்கு பிணமாகத்தான் திரும்பினார் என கூறி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள அவரது மனைவி கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நேற்று விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 மாதங்களுக்கு முன்பு திருமணமான இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், விவரங்கள். கரூரினுடைய பிரச்சாரம், விஜயனுடைய பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தக்கூடிய நபர் உயிரிழந்தக்கூடிய அந்த தாமரை கண்ணன் என்பவர், அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சொல்லில் அவர் உயிரிழந்திருக்கிற செய்தி அறிந்து அவருடைய குடும்பத்தினர் கதறி அழுவக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். கரூரில் விஜயனுடைய பிரச்சாரம் நேற்று தினம் நடைபெற்றது. அதில் கூட்ட நெரிசல் சிக்கி 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த 40 நபர்கள் ஒருவராக தாமரை கண்ணன் என்பவரும் உயிரிழந்திருக்கிறார். தாமரை கண்ணன் அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். கரூர் சம்பவத்தில் இந்த 10 மாதங்களுக்கு முன்பு திருமணமானவர் தாமரை கண்ணன். அவர் மனைவி தற்பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது தாமரை கண்ணனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒத்தப்பட்டியை சேர்ந்த இளைஞர் தாமரை கண்ணன் விஜய் பிரச்சாரத்தை பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் அவர் கரூருக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில கூட்ட நெரிசல் சிக்கி அவர் பலியாகி இருக்கிறார். உயிரிழந்த தாமரை கண்ணன் உடலை பார்த்து அவருடைய நிறைமாத கர்ப்பிணி ஆகக்கூடிய மனைவி தீபா கதறி அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அவர் அழக்கூடிய அந்த சத்தமும் அவருடைய வேதனைகளும் அவருடைய அந்த அலங்களும் மிகவும் ஒரு துயரத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிற சூழலில் மொத்த அந்த கிராம மக்களும் அவருடைய உறவினர்களும் மிகுந்த ஆழ்ந்த துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது.